சிவா திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாய. இன்றைய தினம் திருவாசகமினேம் என்னும் தேன் பருகு வந்திருக்கும் அனைத்து சிவனடியார்களுக்கும் இப்படி ஒரு நல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு ஆன்மீக பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய குருவர்கள் ஆன்மீக மையத்திற்கும் அடியேனின் அன்பான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திருவாசகத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருவாசகம் சிந்தித்து முடித்தவுடன் உங்களுக்கு ஏதாவது வினாக்கள் இருப்பின் என்னை கேட்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு வாருங்கள். முதலாவதாக நம்முடைய இறைவனை வணங்கி திருவாசகத்துக்கு உள்ளாக செல்வோம். பிடியதன் உருவமை கௌமிக கரியது வடிகொடு தனடி வழிபடும் நவரிடர் கடிகணவனே வர அருளினன் மிக கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை ஈரையே அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைகின் இரு காலும் தோன்றும் நூறுகா என்றோதுவார் முன் நெஞ்சில் ஒரு கால் நினைகின் இரு காடும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். அடுத்ததாக குரு வணக்கம் செய்து விடுவோம். நாம் எந்த செயலை செய்தாலும் குருவுக்கு வணக்கம் சொல்வது நம்மளுடைய தலையாய கடமையாய் இருக்கிறது. குருவர்கள் வேண்டும் எப்பொழுதும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநவாம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவர் சிந்தித்தல் தானே. திருமந்திரத்தின் மூலமாக இறைவன் மூலம் நமக்கு அறியக்கூடிய திருவார்த்தைகள். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி சிவபுராணத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். சிவபுராணத்தை பற்றிய ஒரு சிறு முன்னுரையை சிந்தித்துவிட்டு மீண்டுமாக நாம் பாடலையும் அதற்குரிய விளக்கத்தையும் அவனர்களாலே அவன்தால் வணங்கி சிந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது சிவபுராணத்தினுடைய ஒரு முன்னுரையை மட்டும் சிந்தித்து விடுவோம். திருப்பெருந்துறையில் பாடிய பாடலான இத்தொகுப்பில் கண்டுள்ள வரிகள் இடம் மாறினும் பொருள் நயம் மாறா தன்மையாய்தான் அமையும் கோகலி ஆண்டதும் இறைவனை போற்றுதலுக்காகவே என்பதை செம்மொழியால் செப்பிய திருப்பாட்டு சிவபுராணமாகும். நகார மகார சிகார வகார யகார சக்தியை மூலாதாரத்திலிருந்து உச்சாரணம் செய்து உச்சிவரை ஏற்றி ஒளி காணும் சக்தியை அருளி உள்ளத்தில் இருத்தி உவகை பல கூட்டி தானே வேதமாய் தாக்கமே சாராய் கரும்பின் சுவையை தேனில் நற்குணத்தை செவிக்குள்ளாக புகுத்தி நாடி நரம்புகளில் வேகம் காணும் இரத்த அணுக்களாய் மாறி சுகம் பெற வைக்கும் தன்மை உடையது சிவபுராணம். மாயையும் மாயை கடந்து இகம் பரம் என விளக்கி மும்மலம் தெளிய வைத்து முக்தியை நாட வைத்து பக்தியில் நாடி பரவசம் தேடி பற்றுகள் விட்டு பலரும் நன்னெறி காட்டி பூரண நிலையை பகுத்து தெளிவிப்பது சிவபுராணம். பயன் கொள்ளும் மார்க்கத்தை பாசமாய் காட்டி பண்புகள் ஊட்டி தேசனாய் நின்று அளிக்கும் அருட்செயல்கள் எட்டாதன எட்டும் வழி கிட்டாதன கிட்டும் நிலையாவும் கண்டு பெருநிலை தரும் அருள் நூலாய் நம்மின் வாக்கியமாய் அமைந்துள்ள நூல் திருவாசகமாகும். அதன் வழிபாட்டு துவக்கமே சிவபுராணம் என்பது ஆகும். நமக்கு அதன் வழிகாட்டக்கூடிய துவக்கமாய் அமைந்திருப்பது சிவபுராணம். 95 வரிகள், வரிக்கு வரி தெளிவாக்கங்கள், சுருங்கச் சொல்லி விவரித்து விளக்கும் விளக்கங்கள், நாடுதலும் நாடியதன் பூரண அருளை பெறுதலும் காரணமாகி அமைய கருத்துடன் சொல்லி இருந்திடும் வகையாய் அமைந்த சீர்கள் மயக்கம் போக்கும் மாயை தெளிவிக்கும். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய மாயைகள் அனையும் தெளிவிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது சிவபுராணமாகும். பகுதி பகுதியாய் பதங்கள் பதியுமாறு கூறி கூற்று என்ன என்ன இன்பநிலை அருளியுள்ள தம்மை இதயம் நுழைந்து நம்மில் கலந்து சிவனின் பாதம் பற்றும் நிலையை தோற்றுவிப்பது சிவபுராணம். அதாவது பகுதி பகுதியாய் பதங்கள் பதியுமாறு கூறிய கூற்று என்ன என்ன இன்பநிலை அருளியுள்ள தம்மை இதயம் நுழைந்து நம்மில் கலந்து சிவனின் பாதம் போற்றும் நிலையை தோற்றுவிப்பது சிவபுராணம்.
95 வரிகள், அதன் கூட்டுத்தொகையும் 5. நமசிவாய என்னும் நல்ல மந்திரத்தை நாம் சொல்லி மகிழுங்கால் முன்வினை ஆளும் செய்வினை அழியும் தூயதோர் வழிகாட்டி உயர்களை எல்லாம் போக்குவிக்கும் இந்த வரிகள் நெஞ்சத்தில் ஊடுருவி நிற்குங்கால் உயர்வுகள் ஒன்றே நம்மில் இணைகிறது. முதல் 5 வரிகளில் 6 முறை வாழ்க என வாழ்த்தியும், அடுத்த 5 வரிகளில் 5 முறை வெற்றி எடுத்து காட்டியதாகும். அடுத்த 6 வரிகளில் 8 முறை போற்றிகள் கூறியும், அடுத்த 9 வரிகளில் சிவபெருமான் நெஞ்சில் புகுந்ததால் ஏற்படும் அறியாமை போற்றி நிற்பதாகும். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், திருவாசகம் 658 பாடல் வரிகள் என்பதற்கான குறிப்பு இதிலேயே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த 20 வரிகளில் பிறப்பின் வகைகளும் பெருமானின் அருளால் சிறக்கும் வழிகளும் ஈதென தெரியும். அடுத்த 45 வரிகளில் இறைவனிடம் அவனின் தன்மைகளை எவ்வாறு என்ற உணர்ந்ததை விளக்கியும் நமக்கு காட்டும் விதமாக அமைந்துள்ளது. கடைசி 5 வரிகளில் சிவபுராணம் சொல்லுவதால் கிட்டும் பாக்கியம் பற்றியும் கூறியுள்ளது. படிக்க படிக்க பாட பாட மிக்க சுகமேயாம் நமக்கு எல்லாம் காது. அதாவது திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பதை போன்ற கல் கொண்ட மனதையும் கரைய வைக்கும் தன்மை கொண்டது திருவாசகம் என்பதிலே ஐயமில்லை என்று சொல்லி பாருங்கள். திருவாசகத்தில் முதல் பதிகமான சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளை தற்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அனைவரும் ஒரு மனதாக கூடி ஒன்றாக தற்பொழுது நாம் எல்லாம் கைலாயத்திலே இருக்கின்றோம். கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி முதல் பாடல் வரிகளை எடுத்து வைத்து இறைவன் அருள் பெற இருக்கின்றோம். இன்று நீங்கள் எத்தனை இன்னல்களோடும் துன்பங்களோடும் வந்திருந்தாலும் இந்த வகுப்பு முடியும் பொழுது இறைவன் உங்களுக்கு அருள் செய்து உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளையும் போக்கி உங்களுக்கு அருள் செய்வார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்று சொல்லி அனைவரும் ஒன்றாக இணைந்து சிவபுராணத்தை சிந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள், முதல் 5 பாடல் வரிகளை அல்லது 10 பாடல் வரிகள் நாம் முதலாவதாக பாடி விடுவோமாக. திருச்சிற்றம்பலம். சிவபுராணம் திருப்பெரும் துறையில் அருளியது சிவனது அநாதி முறைமையான பழமை கலிவென்பா. திருச்சிற்றம்பலம். அனைவரும் சேர்ந்து உங்கள் மனதுக்குள்ளாக பாடிக்கொள்ளுங்கள். இறை சிந்தனையோடு இருங்கள். இறைவன் நம்மோடு வந்து நமக்கு அருள்பாலிக்க இருக்கின்றார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கள்கள் வெல்க. புறந்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க. திறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. அற்புதமான பாடல் வரிகள் நமக்கு அமைய பெற்றிருக்கிறது சிவபுராணத்திலே. நாம் தொடர்ந்து சிவபுராணத்திலே பாடல் அனைவருக்கும் பாட தெரிந்தது. அனைவரும் அவரவருடைய ராகங்களில் பாடிக்கொள்வீர்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆனால் நம்முடைய சுவாமிகள் என்ன சொல்கிறார்? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அதாவது நம் பாடக்கூடிய பாடலுடைய பொருள் நமக்கு தெரிய வேண்டும் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். யாராவது நமசிவாய வாழ்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஒரு சிவனடியாரா இருந்துக்கிட்டு நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க அடிக்கடி சொல்றீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்டா நமக்கு அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். முதலாவது பாடல் வரிகள். முதல் பாடல் வரி நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க என்பது முதல் பாடல் வரிகளாக நமக்கு அமைந்திருக்கின்றது. அதாவது நமசிவாய வாழ்க,
நாதன்தாள் வாழ்க. பிரணவத்தின் மூல மந்திர சொல்லான நமச்சிவாய் என்னும் திருமந்திரம் எனது உள்ளத்தில் இருந்து வாழ்தல் வேண்டும். பிரணவத்தின் மூல மந்திர சொல்லான நமச்சிவாய் என்னும் திருமந்திரம் எனது உள்ளத்தில் இருந்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு உலகின் எங்கும் உறையும் பரமசிவனாரும் எனக்கு தலைவனாக இருப்பவருமாகிய பொற்பாதங்கள் என்னிலும் கலந்து வாழ்தல் வேண்டும். அதாவது நமசிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. நமசிவாய வாழ்க என்று சொன்னால் பிரணவத்தின் மூல மந்திர சொல்லான நமச்சிவாய் என்னும் திருமந்திரம் எனது உள்ளத்தில் இருந்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு உலகில் எங்கும் உறையும் பரமசிவனாரும் எனக்கு தலைவனாக இருப்பவருமாகிய பொற்பாதங்கள் என்னிலும் கலந்து வாழ்தல் வேண்டும் என்று முதல் 2 பாடல் வரிகளுக்குரிய விளக்கமாக நமக்கு அமையப்பட்டிருக்கிறது. பல பேருக்கு ஐயம் இருக்கலாம், பிரணவம் என்றால் என்ன அப்படி என்று. ஏனென்றால் இந்த பாடல் முதல் வரிகளிலேயே பிரணவம் என்று ஆரம்பிக்கிறது அல்லவா. பிரணவம் என்பது ஓம் என்ற ஓங்கார மந்திரத்தை குறிக்கும். பிரணவம் என்பது ஓம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார மந்திரத்தை குறிக்கும். இது பிரபஞ்சத்தின் ஆதி ஒளியாகவும் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களை செய்யும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரின் இணைந்த சக்தியே ஆகும். அதாவது பிரணவம் அப்படின்னு சொன்னா இதற்கு இவ்வளவு பொருள் இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த பாடல் 2வது பாடல் வரிகள். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. என்ன சொல்றார் பாருங்க சுவாமி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அற்புதமான வரிகளா இருக்கிறது. கண்ணிமை ஒரு துளி மூடி திறக்கும் நேரத்திலும் கூட எனது நெஞ்சத்தில் வாழும் சிவபெருமான் பாதம் அங்கேயே என்றும் அகலாது வாழ்தல் வேண்டும். அதாவது அவரோட கற்பனை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அதை கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கிறது. ஒரு பக்கம் கண்ணீர் வருகிறது. எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஒரு தோன்ற முடியும் என்பதை நினைக்கிலே மிகவும் அற்புதமான வார்த்தைகள். அதாவது எழுதுவது இறைவனாக இருந்தால் எப்படி இந்த வார்த்தைகள் எழுதிப்பாருங்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதாவது கண் இமைக்கும் அந்த ஒரு துளி, அரை மாத்திரை அளவு என்று சொல்வார்கள். அரை மாத்திரை அளவு என்று சொன்னால் மெய்யெழுத்துக்களை நாம் சொல்லுவோம் இல்லையா, இக், இங், ஈச் அப்படி சொல்லக்கூடிய அந்த அரை மாத்திரை கால அளவு கூட என் நெஞ்சில் வாழும் சிவபெருமான் பாதம் அங்கேயே அகலாது இருத்தல் வேண்டும் என்பதை குறிக்கும் விதமாக இந்த பாடல் வரிகளை அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். அதெல்லாம் அதை கேட்கும் பொழுது எனக்கு இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது மிகவும் ஒரு ஆனந்தமாய் இருக்கிறது. இப்படியெல்லாம் கூட இருக்க முடியுமா என்பதற்காக இந்த பாடல் வரிகள் அமைந்திருப்பதை போல நான் எண்ணுகின்றேன். கண் இமை ஒரு துளி மூடி திறந்திருக்கும் நேரத்திலும் கூட எனது நெஞ்சகத்தில் வாழும் சிவபெருமான் பாதம் அங்கேயே என்றும் அகலாது வாழ்தல் வேண்டும். அங்கேயே என்றும் அகலாது வாழ்தல் வேண்டும் என்று குறிப்பிடும் விதமாக அமைந்துள்ளது. அடுத்ததாக 3வது வரிகள். கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. திருப்பெருந்துறை எனப்படும் நகரில் செங்கோல் நொறி கொண்டு விளங்கி உறையும் குருவாகிய பெருமான் தாள்கள் அங்கேயே தங்கிவிட வேண்டுகின்றேன். என்ன ஒரு விளக்கம் பாருங்க. திருப்பெருந்துறை எனப்படும் நகரில் செங்கோல் நெறி கொண்டு விளங்கி உறையும் குருவாகிய பெருமான் தாள்கள் அங்கேயே தங்கிவிட வேண்டும் என்று வேண்டுகின்றேன் என்றும் விதமாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்ததாக 4வது வரிக்கு வரும். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகம நெறிகளுக்கு உட்பட்டு கருவறை யோகி உரையும் சிவபெருமான் அங்கிருந்து அகலாது இருப்பதை போல எனக்குள்ளும் அவரது பாதத்துளிகள் நீங்காது வாழ்ந்திருக்க வேண்டுகின்றேன். அதாவது எப்படி சொல்ற பாருங்க. ஆகம நெறிகளுக்கு உட்பட்டு கருவறை யோகி உரையும் சிவபெருமான் அங்கிருந்து அகலாது இருப்பது போல எனக்குள்ளும் அவரது பாத துளிகள் நீங்காது வாழ்ந்திருக்க நான் வேண்டுகின்றேன். அடுத்ததாக நம்ம என்ன சிந்திக்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. பிரிவு இல்லாத ஒருவனாகவும் அதே சமயத்தில்
எல்லா இடத்திலும் நீக்கமில்லாது கலந்து யாவும் சிவமேயுமாய் உள்ள சிவபெருமான் திருவடிகள் எனதுள்ளேயும் வாழ்ந்து நிற்க வேண்டுகின்றேன். என்ன சொல்ல பாருங்க, பிரிவு இல்லாத ஒருவனாகவும் அதே சமயத்தில் எல்லா இடத்திலும் நீக்கமல்லாது கலந்து யாவும் சிவமேயுமாய் உள்ள பெருமான் திருவடிகள் எனதுள்ளேயும் வாழ்ந்து நிற்க வேண்டுகின்றேன் என்பதாக நமக்கு தற்பொழுது விளக்கம் கிடைக்கப்பட்டது. நாம் தற்பொழுது சிறிய எளிய முறையிலே விளக்கத்தை சிந்தித்தோம். தற்பொழுது நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், நீண்டமான விளக்கம் இருக்கிறது, அதை சிந்தித்து விட்டு அடுத்த வரிகளுக்கு செல்வோமாக. அதாவது பிரமனை புகுந்து நிலைத்தலே வாழ்தல் என்பதாகும். பிரமனை புகுந்து நிலைத்தலே வாழ்தல் என்பதாகும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் மகள் திருமணமாகி சென்று கணவனுடன் வாழ்கிறாள் என்பது இதனை தெளிவாகும். அதுபோல இறைவன் உலகம் யாவிலும் உறைந்தாலும் எனது நெஞ்சில் கலந்து வாழ்க வேண்டுகிறார் சுவாமிகள். ஒரு நொடியும் நீங்காமல் திருப்பெருந்துறை கருவறை வாழ்தல் போல எனக்குள்ளும் வாழ்க வேண்டும் என வேண்டுகிறார். தான் வகுத்த நெறிகளை தானே மீறாதவராயும் அந்த நெறிகளுக்கு உட்பட்டு தர்ம வழிகளில் நிலைக்கு கட்டுப்படும் செங்கோல் ஏந்தி அரசாலும் எனது குருவென்னும் ஆசானாக விளங்கும் சிவபெருமான் என் இதயத்திலேயே தங்கி வாழ வேண்டுதல் வேண்டும் என வேண்டுகிறார். எப்படிப்பட்ட வேண்டுதல் பார்த்தீங்களா? எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும் என்றெல்லாம் அவர் கேட்கவில்லை. அவர் என்ன சொல்றார் பாருங்கள், தான் வகுத்த நெறிகளை தானே மீறாதவராயும் அந்த நெறிகளுக்கு உட்பட்டு தர்ம வழிகளில் நிலைக்கு கட்டுப்படும் செங்கோல் ஏந்தி அரசாலும் எனது குருவென்னும் ஆசானாக விளங்கும் சிவபெருமான் என் இதயத்திலேயே தங்கி வாழ்தல் வேண்டும் என்று வேண்டுகிறார். எப்படி பாருங்க, எப்படிப்பட்ட வேண்டுதலை வைக்கிறார் பாருங்கள் சுவாமி. பல பிரிவாக அணுக்களின் துகளாயினும் துவைமீதமென இரண்டு நிலையுற்றாலும் அத்வைதம் என்னும் ஒரே நிலை கொண்டு எனக்குள் கலந்து நின்று வாழ்தல் வேண்டும் எனவும் வேண்டுகிறார். மாணிக்க வாசகர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு இறையொருள் பெற்று இருப்பினும் பெரியோரை கண்டு சிறியோர் வாழ்த்தல் எவ்வாறு பொருந்தும், இறைவன் தானாக மாறியிருப்பனும் தன்னையே வாழ்க என கூறுதல் இயலுமோ? எனவே உள்ளம் பெருங்கோயில் உடம்பே ஆலயம் என்பதற்கு ஏற்ப தன் கருவறை நெஞ்சில் குடியிருந்து வாழ்க என இறைவனிடம் வேண்டுகின்ற பொருளாய் கொள்ளுதலே சரியாகும் என நினைத்து நமக்கு இந்த கருத்தை வலியுறுத்துகின்றார். நமச்சிவாய வாழ்க என பாடலில் முதல் மொழியாக பாடியது பிரணவமாகிய நிறைமொழி மந்திரம் என்னும் சொல்லாடல் திருவுருவை தனக்குள்ளே பதித்தலில் செய்கையுமாகும். அதாவது என்ன சொல்ற பாருங்க, நமச்சிவாய வாழ்க என பாடலில் முதல் மொழியாக பாடியது பிரணவமாகிய நிறைமொழி மந்திரம் என்று சொல்லாடல் திருவுருவை தனக்குள்ளே பதித்தலின் செய்கையும் ஆகும். இந்த மூல எழுத்துக்கள் மனித வடிவின் தன்மையை தெளிவாக்குகிறது. இந்த மூல எழுத்துக்கள் மனித வடிவின் தன்மையை எளிதாக்குகிறது. அதாவது நகாரம் என்னும் நடனமிடும் கால்கள் ஆணவம் அழுத்தும் வலது பாதம் வடிவம் காட்டி இடது பாதம் தூக்கும் நிலை உடலை தாங்கும் உன்னத சதையென்னும் தொடையாகிய இதற்கான இடமாகும். மகாரத்தின் இருப்பிடம் இடைப்பகுதியாகும். மணிபூரக நிலை உள்ள மத்திய பாகமும் உயிரும் உடலும் உருவாகும் திறனும் இதன் நிலை மூலாதாரண திரிகோண அடித்தளமாகும். மூலாதாரண திரிகோண நிலை என்பது ஆகும். சிகாரம் என்பது சிந்தனைக்கு வழியாகும் இதயம் அமைந்த மார்பு பகுதி. பிராணன் நிலைக்க இருக்கும் வாயுவும் உடல் உணர்வுடன் திகழும் இதய பீடமும் இது நிலையை விக்தி என்னும் தொண்டை வரை ஆன பகுதியாகும். வகாரம் என்பது ஐம்பொறிகள் அடங்கிய சிரசின் முகப்பகுதியாகும். வகாரம் என்பது ஐம்பொறிகள் அடங்கிய சிரசின் முகப்பகுதியாகும். வசீகரம், வாய்மொழி, வகையறிதல், நோக்கல், நுகர்தல், கேட்டல், காணல் என்ற அனைத்துக்கும் இது மூலம். இது அஞ்ஞான பீடம் எனப்படும். யகாரம் என்பது புறத்தே தெரியாத அகக்கண்ணும். யகாரம் என்பது புறத்தே தெரியாத அகக்கண்ணும் பூரணம் யாவும் கடந்த நிலையுமாம். இது சிரசின் உச்சி நிலை என இங்கே நமக்கு கூறுகிறது. தாயுமானவர் இதை பற்றி கூறும் பொழுது, ஏதுவும் அற்றவர் கின்பமே பொழிகின்ற இறையே
பாதங்கரு கல்மணம் கோயிலா பரிந்து என்று நமக்கு பாடலை அளித்திருக்கின்றார். குற்றமற்றவர்க்கு இன்பம் அளித்து அருளும் கடவுளாகிய சிவபெருமானே, பாதகம் என்னும் பாவ வடிவமான கருங்கல்லை ஒத்த என் மனத்தில் வந்து குடியிருக்க வேண்டுகிறார். அதாவது என்ன சொல்றார் பாருங்க. அதாவது இப்படியெல்லாம் பாடலை கேட்கும் பொழுது எனக்கு அப்படியே ஒரு புல் அரித்து விடுது. குற்றமற்றவருக்கு இன்பம் அளித்து அருளும் கடவுளாகிய சிவபெருமானே, பாதகம் என்னும் பாவ வடிவமான கருங்கல்லை ஒத்த என் மனதில் வந்து குடியிருக்க வேண்டுவார். அதாவது என்ன சொல் பாருங்க. பாதகம் என்னும் பாவ வடிவமான கருங்கல்லை ஒத்த என் மனதில் வந்து குடியிருக்க வேண்டுவார். அதை போல தனக்குள்ளே வந்து பெருமாள் வாழ்தல் வேண்டும் என்று தனது உள்ள கிடக்கையை உணர்த்தி நிற்கின்றார். அது உள்ளத்து ஆசைகளை உணர்த்தி நிற்கின்றார். 4 வகை வேதத்தில் யஜுர் வேத சரசத்தில் ஸ்ரீருத்ரம் என்னும் மகா மந்திர பகுதியில் நடுநாயகமாய் பொக்கிசமாய் புகுந்த நமச்சிவாய என்ற மூல உச்சாடனம் அமைக்கப்பட்டுள்ளது. முழு மந்திரத்தை கற்றுணர்ந்து போற்றுதல் என்பது யாவர்க்கும் சாத்தியமில்லை. அதாவது முழுமையாக மந்திரம் முழுமையாக கற்றறிந்து நம்முடைய இறைவனாக ஈசனை நாம் வந்து பூஜிப்பது என்பதும் அவரை போற்றுவது என்பதும் சாத்தியமில்லை. எனவே நமச்சிவாய என்று உச்சரித்து மட்டுமே முழு பயனும் கிட்டும் என்பதை உணர்ந்து அதுவே என் இதயத்துடன் நுழைந்து வாழ்க என தனது சிவபுராணத்தை துவக்குவார் ஆயினர். அப்படி உட்புகும் பிரணவம் எத்தனை பிறவி எடுக்கணும். அதாவது இப்படி சொல்கின்ற நாம் அந்த பிரணவம் எத்தனை பிறவி எடுக்கணும் தன்னுள் உயிருடன் கலந்து உறைந்து வாழ்கவென வேண்டுகிறார். ஏகன் என்ற ஒருவால் அறியப்படும் இறைவன் அநேகனாகவும் அவரே சக்தியாகவும் அமைகிறார். அத்தகைய சக்தி மிக்க சிவம் தன்னுள் கலந்து வாழ்தலையும் வேண்டுவார் ஆகினார். வாழ்கை என்ற சொல் 6 முறை வருமாறு அமைந்ததன் மூலம் 6 பிறவி கடந்து 6 அறிவுடன் கூடிய மந்தாரத்தின் இதயத்தில் வாழ்ந்து வளம் அருளி காக்க வேண்டுவது இதன் துவக்கத்தின் சிறப்பு என்றால் மிகையல்ல. அதாவது என்ன சொல்றார் பாருங்க சாமி. வாழ்கை என்ற சொல் 6 முறை வருமாறு அமைந்ததன் மூலம் 6 பிறவி கடந்து 6 அறிவுடன் கூடிய மந்தாரின் இதயத்தில் வாழ்ந்து வளம் அருளி காக்க வேண்டுவது இதன் துவக்க சிறப்பு என்றால் நமக்கு கிடைக்கப்பெற்றக்கூடிய மிகையல்ல என்று நமக்கு பொருள்பட இங்கே இருக்கிறது. நமசிவாய என்னும் வார்த்தைக்கு நாம் தற்பொழுது எளிதான விளக்கத்தை மட்டுமே சிந்தித்திருக்கின்றோம். ஆனால் நமசிவாய என்று சொன்னால் இன்னும் நிறைய பெரிய விளக்கத்தை சுவாமி நமக்கு தந்திருக்கிறார். அதையும் சிந்தித்து விடுவோம். நமசிவாய என்று சொன்னால் நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்து வாழ்க, நாதன் திருவடி வாழ்க, கண்ணிமைக்கும் ஒரு மாத்திரை காலம் கூட எனது மனதை விட்டு அகலாதவன் திருவடி வாழ்க, கோகொளி என்னும் களத்தில் எழுந்தருளி எம்மை ஆண்டு கொண்ட குருமனிதன் திருவடி வாழ்க, ஆகம நூல்களாக நின்று உயிர்களை அணுகி அருள் வழங்குவன் திருவடி வாழ்க, ஒருவனேயாயும் வளராயும் எல்லா பொருள்களுக்கும் தலைவனாயும் இருப்பவன் திருவடி வாழ்க. நமசிவாய வாழ்க என்பது திருமந்திர வாழ்த்தாகும். நமசிவாய வாழ்க என்பது திருமந்திரத்தினுடைய வாழ்த்தாகும். நமசிவாய என்பது திருஐந்தெழுத்து. இத்திருவைந்தெழுத்துக்களும் தனித்தனையாக பொருளுறுத்தும் தன்மையை உடையன. அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்து தனித்தனியாக பொருளுறுத்தும் தன்மையை உடையன. நா என்பது மும்மலங்களையும் தம் தொழிலில் ஈடுபடுத்தி பரிபாகம் வருவித்தற் பொருட்டு மலங்காடன் என்று உயிரை மறைத்தலால் தீரோதன சக்தி என்றும் தீரோதன தாய் என்றும் தீரோதன மலம் என்றும் கூறப்படுவதாகிய சிவசக்தியையும் மா என்பது உயிரை பதிந்து நிற்கும் ஆணவம் மாயை கண்மம் மும்மலங்களையும் சி என்பது சிவத்தையும் வா என்பது சிவத்தோடு உடனாய் நிற்கும் திருவருளையும் யா என்பது உயிரையும் உணர்த்தும் எழுத்துக்களாம். இவ்வெழுத்துக்கள் இணைந்து இரு சொல்லாய் வணக்கம் சிவனுக்கு என்னும் பொருளையும் தருவதாம். எப்படிப்பட்ட ஒரு விளக்கம் பார்த்தீங்கன்னா, நமச்சிவாய் என்னும் சொல் என்பது சாதாரண வார்த்தை அல்ல.
அந்த நமசிவாய என்னும் சொல்லிற்கு ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு விளக்கத்தை தரும் விதமாக நமக்கு அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருவைந்தெழுத்து என்பது நமசிவாய வாழ்க என்பது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எழுத்தாகும். நா என்பது மும்மலங்களையும் தம் தம் தொழிலில் ஈடுபடுத்தி பரிபாகம் வருவித்தற் பொருட்டு மலங்காட நின்று உயிரை மறத்தலால் தீரோதன சக்தி என்றும் தீரோதன தாய் என்றும் தீரோதன மலம் என்றும் கூறப்படுவதாகிய சிவசக்தியையும், மா என்பது உயிரை பதிந்து நிற்கும் ஆணவம், மாயை, கண்மம் போன்ற மும்மலங்களையும், சி என்பது சிவத்தையும், வா என்பது சிவத்தோடு உடனாய் நிற்கும் திருவருளையும், யா என்பது உயிரையும் உணர்த்தும் எழுத்துக்களாம். இவ்வைந்தெழுத்துக்கள் இணைந்து இரு சொல்லாய் சிவனுக்கு வணக்கம் என்னும் பொருளையும் நமக்கு தரும் விதமாக அமைந்துள்ளது. அற்புதமான விளக்கம் அல்லவா? இவ்வண்ணம் ஓதப்பெறுகின்ற திருவைந்தெழுத்து நூல பஞ்சாக்கரம் எனப்படும் மலமாயை கண்மங்களோடு பிணைந்து பௌத்த நிலையில் அறிவு மறைந்து அறியாமை வயப்பட்டு ஆங்கரித்து நிற்கும் ஆன்மா தன்மீது அருளொளி சிறிது வீச பெற்றதால் இறைவன் ஒருவன் உளான் என்ற சிந்தனையை பெற்று அவன் பெரியவனற்றுள் பெரியவன், அளவிலற்றலான், எல்லையில் கருணையான் என்பதை நாம் உணரும் வண்ணமாக அமைந்துள்ளது. அதாவது இவ்வண்ணம் ஓதப்பெறுகின்ற திருவைந்தெழுத்து நூல பஞ்சாக்கரம் எனப்படும் மலமாயை கண்மங்களோடு பிணைந்து பௌத்த நிலையில் அறிவு மறைந்து அறியாமை வயப்பட்டு ஆங்கரித்து நிற்கும் ஆன்மா தன்மீது அருளொளி சிறிது வீச பெற்றதால் இறைவன் ஒருவன் உள்ளான் என்ற சிந்தனையை பெற்று அவன் பெரியவருக்குள் பெரியவன், அளவிலற்றலான், அதாவது அளவிலற்றலான் சொன்னால் அளவில்லாத ஆற்றல் உடையவன் என்பது பொருளாகும். எல்லையில் கருணையன் என்ற விண்ணமாக நமக்கு அமைந்துள்ளது. எல்லையில்லாத கருணை உடையவன். எப்படி கருணை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு கருணை உடையவன். அதனால் தன் சிறுமை மாட்டாமை மடமகளை உணர்ந்து முனைப்படங்கி வணக்கம் என எண்ணுவதொரு செயலான் அன்றி வேறு உபயங்களால் சிவம் சென்று சேர்வதற்கு உரியதலன்றின் முதலில் வணக்கம் என அணுகுவதாயிற்று. இந்நிலையே நம என்னும் முதற்சொல் தெரிவிக்கும். எப்படி பார்த்திருக்கீங்களா? வணக்கம் என உயிர் அணுகுவதாயிற்றுக்கு இத்தகைய நிலையை நம என்னும் முதற் சொல்லில் தெரிவிக்கும். நாம் வணங்குபவன் என்பதை உணர்ந்த உயிர் வணங்கத்தக்க தலைவன் சிவன் என்பதை தெளியும். அதாவது நாம் வணங்குபவன் என்பதை உணர்ந்த உயிர் வணங்கத்தக்கவன் சிவன் என்பதையும் தெளியும். ஆகையால் தலைவனை சாரும், அதாவது சிவா என்பதை பொருத்தி அனுபவ முதுராமையால் தான் மட்டும் இறுதியில் நின்று நமசிவாய என விளங்கும் வண்ணம் என்னும் அனுபவமும் நிற்கும். அனுபவமே தொடக்க நிலையில் உண்டாவது ஆதலால் தூல பஞ்சாக்கரம் எனப்படுவதாயிற்று. எப்படி ஒரு அற்புதமான விளக்கம் பாருங்கள். நாம் வணங்குவன் என்பதை உணர்ந்த உயிர் வணங்கத்தக்கவன் சிவன் என்பதையும் தெளிவாக்குகிறது. ஆகையால் தலைவனை சாரும், அதாவது சிவா என்பதை பொருத்தி அனுபவ முதுராமையால் தான் மட்டும் இறுதியில் நின்று சிவாய நம எனும் விளங்கும் இவ்வண்ணம் என்னும் அனுபவம் நிற்கும். அவ்வனுபவமே தொடக்க நிலையில் உண்டாவது ஆதலால் இது தூள பஞ்சாக்கரம் எனப்படுவதாயிற்று. எப்படி ஒரு அற்புதமான விளக்கம் பார்த்தீங்களா? மாணிக்கவாச சுவாமிகள் உயிர்களின் தரமறிந்து உபதேசிக்க முற்படுவார்கள். நமச்சிவாய வாழ்க என்று அருளினார்கள். இங்கனம் ஓதுதலும் நின்றலும் சிம்முதலமாய் எண்ணுதல் ஆகிய சூக்கும நிலைக்கு உயர்த்தும். அப்போது வணக்கம் என்று கூறி உயிர் திருவரு சார்பிலே நிற்க. என்ன சொல்றார் சாமி? இங்கனம் ஓதுதலும் நிற்றலும் சிம்முதலுமாய் எண்ணுதலும் ஆகிய சூக்கும நிலைக்கு உயர்த்தும். அப்போது வணக்கம் என்று கூறிய உயிர்க்கு திருவரு சார்பிலே நிற்க. அதன் பின் மலமாய தீரோதாயிகள் ஈட்டில் ஒதுக்கி முனைப்பாடு அடங்கி நிற்கும். இத்தகைய அனுபவ உண்மைகளெல்லாம் அடக்கி முதலாக தூள பஞ்சாக்கரத்தை உலருக்கு உணர்த்தி வழிபடுத்துவது என்கிறார்கள். அம்மந்திரம் வாழ்க என வாழ்த்துகிறார்கள். மந்திரம் வாழ எண்ணுபவன் வாழ்கின்றால் ஆதலால் மந்திரத்தை வாழ்த்துகிறார்கள். இதுவே மந்திரமும் மங்கள சொல்லும் ஆதலில் முதல் எடுத்து கூறப்படுகிறது.
தீட்சை பெற்று சைவநூல் கேட்டு சிவநெறி அல்லாதர் சிலர் நமச்சிவாய என்பது சிவனுக்கு வணக்கம் என்னும் பொருள் தருமே அன்றி மந்திரத்திற்குரிய பொருட்கள் அனைத்தையும் தராது என்பர். தமக்கு முன்னுள்ள உரைக்காரர்கள் மறுப்பர். பால் மருந்துமாய், அதாவது பால் இருக்கு இல்லைங்களா, என்ன சொல்றாரு பாருங்க, என்ன ஆசிரியர் நமக்கு என்ன சொல்ல வர்றார் பார்த்தீங்கன்னா, பால் மருந்துமாய் உணவும் ஆதல் போல, பால் மருந்துமாகவும் உணவுமாகவும் பயன்படுத்துவது போல திருமந்திரம் மெய்ப்பொருளை உணர்த்தும் வணக்கம் சொல்லுதலும் என்னும் இரு பொருளையும் ஒருங்கே சேர்ந்து உணர்த்துவதால் காண முடிகிறது. உலகிற்கு பேசப்படும் பல பொருள் ஒரு சொல்லின் ஒரு பொருளை குறிக்கும் பொழுது மற்றொரு பொருளை தரும் ஆற்றல் இழக்கும். இது அங்கனமின்றி சொல்லும் பொழுது சிவனுக்கு வணக்கமாகியும் நிற்கும் போது 5 பொருளாகியதாகியும் நுகரப்பெறும் என்பதை நெறி நின்று தெளிக. இதனையே திருவாசிய வியாக்கானம் என்னும் பழைய உரையும் வாழக்கடுவது என்று பெரியோர்கள் ஆசீர்வாதம் பண்ணுதல் போல பஞ்சாக்கரம் வாழ்க என் அருளியது பிற ஆசீர்வாதம் அன்று. பரமசிவனை நோக்கி 5 பொருளாகிய தேவீர் அடியேனிடத்து அனுபோதமாக தானாய் நிற்கும் முறைமை தெரியாதிருக்க அருள்க என்பது கருத்து என்பதை நாம் உணர வேண்டும். நாதன் தாள் வாழ்க என்பது முதல் அன்னிப்பான் தாழ்க என்பது வரை திருவடி 5 எழுத்து. நன்றாக கவனிக்க வேண்டும். நாதன் தாள் வாழ்க என்பது முதல் அன்னிப்பான் தாழ் வாழ்க என்பது வரை திருவடி வாழ்த்து 5. நாதன் என்றால் தலைவன், நாதா என்று சொன்னால் தலைவன். நீங்கள் கேட்கலாம், நாதா என்று சொன்னால் சில நாம் ஏற்கனவே நாதா என்று சொல்லும் வார்த்தை நாம் ஏற்கனவே சிந்தித்திருப்போம். என்று கேட்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. நாதா என்று சொன்னால் சில நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். சில படங்களில், பழைய படங்களில் பார்த்திருக்கோம், நாதா என்று சொல்வார்கள். நாதா என்றால் தலைவன், அரசன், கணவன், குரு, இறைவன் என்று ஒரு பொருட்கள் உண்டு. நாதன் என்று சொன்னால் இந்த இடத்தில் நாதன் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள் தரக்கூடியது. அதாவது நாதன் என்றால் தலைவன். நாத வடிவினன் எங்கும் எல்லாவற்றுக்கும் மூல காரணமான வித்தகமாக விளங்குகின்றானோ அவனே முதல்வனான தன்மை உடையலாதனால் இரு பொருளும் இமய நாதன் என்னும் தமிழொலி நிற்கிறது. அதாவது நாதன் தாள் வாழ்க என்பது முதல் அன்னிப்பான் தாள் வாழ்க என்பது வரை திருவடி வாழ்த்து. நாதன் என்று சொன்னால் தலைவன். நாத வடிவின் எவன் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக வித்தகனாக விளங்குகின்றானோ அவனே முதல் தன்மை உடையவனாதலால் இருபொருளும் ஈய நாதன் என்னும் தமிழொலி நிற்கிறது. நாவிட்டு சொருவமான பரம்பொருளாகிய பரமசிவன் என்பது பரமசிவனுடைய திருவடியாகும். அனைத்திற்கும் மூல காரணமானது பரமசிவனுடைய திருவடி. ஆதலால் அத்திருவடியை வாழ்த்துகிறார். அதனாலதான் என்ன செய்யறார் சுவாமி, நம்முடைய நாதனுடைய திருவடியை வாழ்த்தும் விதமாக இந்தவாறு பாடல் நமக்கு அமைந்திருக்கு. நாதன் தாள் வாழ்க. இதற்காக அவர்தான் எல்லாத்துக்கும் முதல்வனாகவும் மூல காரணமாகவும் வித்தகனாகவும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அவரை அந்த திருவடியை வாழ்த்தும் விதமாக அமைந்துள்ளது. நாதத்தையும் வாழ்த்த வேண்டி இன்றியமையாமை ஆதலால் எல்லா ஒளி உலகிற்கும் மூலமான நாதன் தாளை வாழ்த்துதலே மரபும் முறையும் ஆதலால் மரபின் வழிவந்த உரைகளும் இக்கருத்தினை நமக்கு வலியுறுத்துகின்றன. ஒளி எழுத்துக்களில் புலப்படும் வடிவம் நாதம். ஒளி எழுத்துக்களில் புலப்படும் வடிவம் நாதம். அது அசுத்தமாய் இயக்க பருப்பூதங்கள் வரை தோன்றுதலின் இவற்றுக்கெல்லாம் நூதன வடிவான தத்துவ வடிவின் என்பதாம். இமைப்பொழுதும் இமைகள் இரண்டும் இயல்பாகவே பொருந்தும் காலம் கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை என்ற தொல்காப்பிய சூத்திரங்களுக்கு தெளிவாக கண்ணிமை பொழுது ஒரு மாத்திரை எனப்படும். சிறு பொழுதும் என் நெஞ்சில் நின்றும் அகலாதவன் திருவடி வாழ்க என அவனது பேரூற்றிடம் பேசப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இமை பொழுது இமைகள் இரண்டும் இயல்பாகவே பொருந்தும் காலம், இமைகள் பொருந்தக்கூடிய அந்த சிறிய காலம் கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை என்ற தொல்காப்பிய சூத்திரங்கள் கொண்டும் தெளிவாக கண்ணிமை பொழுது ஒரு மாத்திரை எனப்படும் அளவு சிறு பொழுதும் என் நெஞ்சில் நின்றும் அகலாதவன் திருவடி வாழ்க.
அதாவது இந்த கண் இப்படி மூடி முழிக்கக்கூடிய அந்த கால அளவில் கூட என்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்காமல் என் இறைவன் இருக்க வேண்டும் என்பதை விளக்கும் விதமாக இறைவன் இதய தாமரையில் எழுந்தருளிருக்கின்றான் என்பதை மலர்மிசை ஏகினான் என தமிழ்மறையும், நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவர் என தேவாரமும் நமக்கு கூறப்படுகிறது. அதாவது இறைவன் இதய தாமரையில் எழுந்தருளிருக்கின்றான் என்பதை மலர்மிசை ஏகினான் என்பதாகவும், தமிழ்மறையில் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் என தேவாரம் கூறுவதை நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டும் என கைவேல் யோபப்பட நிபதமும் கூறுதல் காண்கின்றோம். நான் அவனை மறக்கினும் அவன் என் நெஞ்சை விட்டு அகலாத பெருங்கருணையாளன். என்ன சொல்றார் பாருங்க சுவாமி. நான் அவனை மறந்து விட்டாலும் கூட அவன் என் நெஞ்சை விட்டு அகலாத பெருங்கருணையாளன் என்பதை நீங்காதான் என நீங்காமையை இறைவன் தொழிலாக்கி கூறுகின்றனர். அதாவது என்ன சொல்றார் பாருங்க, அற்புதமான விளக்கம். நான் அவனை மறக்கினும் அவன் என் நெஞ்சை விட்டு அகலாத பெருங்கருணையாளன். எப்படி பாருங்க, நான் அவனை மறந்தே போயிட்டேன், என்னுடைய இறைவனை. நாம் எல்லாம் வாழ்வில் அப்படித்தான் இருக்கின்றோம். யாரையும் குறை சொல்வதாக என்ன வேண்டாம், நான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இயல்பானதை சொல்கின்றேன். நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், துன்பம் வரும் வேளையிலே மட்டும் இறைவனை நோக்கி தேடும் முறையாக இருக்கின்றோம். இன்பம் வரும் வேளையிலே இறைவனை மறந்து விடுவோம். நமக்கு ஏதாவது நல்ல ஒரு இன்பம் வந்துவிட்டது என்று சொன்னால் இறைவனை நாம் அந்த இடத்தில் மறந்து விடுவோம். தினந்தோறும் இறைவனை நினைப்பது என்பது நமக்கு எல்லோரையும் சொல்லவில்லை, நான் இயல்பாக நடப்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். துன்பம் எப்பொழுது வந்துவிட்டதோ என்று சொன்னால் உடனடியாக இறைவன் சென்று இறைவா எனக்கு ஏன் இத்தனை துன்பத்தை தந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இறைவனை நாம் இயேசுபவர்களாக நிற்கின்றோம். இறைவன் எப்பொழுதும் துன்பத்தை தரமாட்டார். இறைவன் என்ன செய்வார் என்று சொன்னால் துன்பத்தை தரமாட்டார், நம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ளல் வேண்டும். புரிதல் என்பது இருந்தால் போதும், நாம் இறைவனை எளிமையாக அடைந்து விடலாம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். அதை என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் அவனை மறக்கினும் அவன் என் நெஞ்சை விட்டு அகலாத பெருங்கருணையாளன் என்பதை விளக்குகிறார். கொஞ்ச நாள் ஒருத்தர் கூட பார்த்து பேசாம இருந்து மறந்துட்டோம்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை மறந்துடுவாங்க. அதோட நம்ம என்னைக்கு பேசுறோமோ அன்னைக்குதான் அவங்க அப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்க நினைப்பே அவங்களுக்கு வரும். அது போல இவர் என்ன சொல்றார் பாருங்கள். நான் அவனை மறக்கினும் அவன் என் நெஞ்சை விட்டு அகலாத பெருங்கருணையாளன் என்பார். நீங்காதான் என்பதை நீங்காமை இறைவன் தொழிலாக்கி கூறுகின்றார். என் நெஞ்சு என்றது குரு தரிசனமும் குருபதேசமும் கிடைக்க பெறும் இழந்த தீவினையன் ஆகிய எனது நெஞ்சம் என் நெஞ்சின் இழிவு தோன்ற நிற்கின்றது. என்ன சொல்றது அற்புதமாக சொல்கிறார். குரு தரிசனமும் குரு உபதேசமும் கிடைக்க பெற்றும் இழைந்த தீவினையேனாகிய இழந்த தீ வினைகளை செய்யக்கூடிய நானாகி எனது நெஞ்சின் இழிவு தோன்ற நிற்கின்றது. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. திருவாடுதுறை ராசதானியமாக கொண்டு ஆண்ட குருமணியின் திருவடி வாழ்க. திருவடி வாழ்க என்பதற்கு பழைய உரைக்காரர் திருவடி என் மனதை விட்டு பிரியாது வாழ்வதாக என உரை காண்பர். திருவைந்தெழுத்தை தந்து அதன் வடிவாக தனித்திருத்தலையும் விளக்கியறிய உபகாரி குருமணி என்பர். குருமணியின் தாளை வாழ்த்துகின்றனர். குருமணி குருவில் மணி போன்றவர். பரமாச்சாரியன் என்பதாகும். கோ என்றால் தலைமை, பெருமை என்றால் களி, துறை என்றால் கோகலி, மன்னிக்கவும். கோ என்றால் தலைமை, பெருமை என்றால் களி என்றும் பொருளாகும். திருப்பெருந்துறை எனப்படும் ஊர் வாத ஊற்றார்க்கு இறைவன் குருவாக எழுந்தருளி திருவாடுதுறையில் உபசேசித்த வரலாறு ஒன்றும் இல்லாமையால் கோவலி திருவாடுதுறை எனல் பொருந்தாது எனவும் கூறுவர். மாணிக்கவாசக பெருந்தகை தில்லைக்கு எழுந்தருளும் வழியில் திருவாடுதுறைக்கு வந்து மாசிலாமணி ஈசரை வழிபட்டு சில நாள் தங்கியிருந்தார். ஒரு நாள் மாசிலாமணி ஈசர் குறுந்தடி குருமூர்த்தியாக காட்சி வழங்கினார். அடிகளார் கன்று பேரானந்தமுற்றார் என்பது தல புராண வரலாறு. ஆதலில் கோகலி என்பதை கண்ணிழந்து காரண பெயராக கொண்டு திருப்பெருந்துறை என வேண்டல் என்க. என்ன சொல்றார் பாருங்க, அற்புதமான விளக்கத்தை தந்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது நம் கற்பனைக்கும் எட்டாத அற்புதமான சிந்தனைகளாக நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆகமம் என்பது ஆரிய சொல். காம் என்னும் பகுதி கோ என்னும் பொருளாது. ஆகவே கமம் போதலை உடையது. உபச்சார்க்கம் பகுதி பொருட்களை மாற்றும் எல்லையை குறிக்கும். ஆகவே ஆகமம் என்பது
இறைவனிடமிருந்து வருதலை உடையது என்னும் பொருளாகும். ஆகமம் என்பது இறைவனிடமிருந்து வருதலை உடையது என்னும் பொருளை உடையதாகும். உயிர்களை உய்யக் கொள்ள அவனருளால் உயிர்களிடம் வருதலை உடையது எனவும் இறைவனுக்கு அணுக்கமாக போதலை உடையது எனவும் பொருள்படும். ஆகமம் என்பது இறைவனிடமிருந்து வருதலை உடையது என்னும் பொருளாகும். உயிர்களை உய்யக் கொள்ள அவனருளால் உயிரிடம் வருதலை உடையது எனவும் இறைவனுக்கு அணுக்கமாக போதலை உடையது எனவும் பொருள்படும். ஆகமம் என்பதன் சங்கோத பொருளாக ஆகமங்களில் கூறப்பெறும் பொருளாவது ஆ என்றால் நெடில், அதாவது ஆ ஞானம், கா என்றால் மோட்சம், மா என்றால் மலநாசம். ஆகவே ஆகமம் என்பது ஞானத்தை நல்கி மலநாசம் செய்து மோட்சத்தை வழங்குவது என்னும் காரணமாய் குறியாய் நூல்களை உணர்த்திற்று. அதாவது ஒரு அற்புதமான விளக்கம் பாருங்கள். ஆகமம் என்று சொன்னால் எத்தனை விளக்கங்கள் இதில் இருக்கிறது பாருங்கள். அதாவது ஆ என்று சொன்னால் ஞானம், மோ என்று சொன்னால், கா என்று சொன்னால் மோட்சம், மா என்று சொன்னால் மலநாசம். ஆகவே ஆகமம் என்பது ஞானத்தை நல்கி மலநாசம் செய்து மோட்சத்தை வழங்குவது என்னும் காரணக்குறியாய் நூல்களை உணர்த்திற்று. ஆ என்றால் பாசம், கா என்றால் பசு, மா என்றால் பதி என பொருள் தந்து பதிபசு பாசங்களாகின்ற முப்பொருள் இயல்பை உணர்த்துவது எனுமானாலும் இவை காமிகம் முதலாக 28ஆம் இவையன்றி வாமம், லாதுலம் முதலானவையாகும் இப்பெயரால் அழைக்கப்படுகின்றன. என்ன ஒரு அற்புதமான விளக்கம் பார்த்தீங்களா? ஆகமம் என்று சொல்லுக்கு எவ்வளவு விளக்கங்களை இறைவன் நமக்கு தந்த விதமாக இருக்கின்றது பார்த்தீங்களா? இவையெல்லாம் நம் வாசிக்க அப்படியே இறைவன் நமக்குள்ளாக வந்து அப்படி ஒரு அருள்மலையை பொழிவது போல நமக்கெல்லாம் எப்படி ஒரு விளக்கம் பாருங்கள். ஆ என்றால் ஞானம், கா என்றால் மோட்சம், மா என்றால் மலநாசம். ஆகவே ஆகமம் என்பது ஞானத்தை நல்கி மலநாசம் செய்து மோட்சத்தை வழங்குவது என்னும் காரணக்குறியாய் நூல்கள் உணர்த்திற்று. ஆ என்பது பாசம், கா என்றால் பசு, மா என்றால் பதி என பொருள் தந்து பதிபசு பாசங்களாகின்ற முப்பொருள் இயல்பை உணர்த்துவது எனுமானாலும் இவை காமிகம் முதலாக 28ஆம் இவையன்றி வாமம், லாதுலம் முதலானவையாகவும் இப்பெயரால் அழைக்கப்பெறுகின்றன. இவை சிவாகமங்கள் ஆகமையால் பிரமாணங்களாக ஆளப்பெறுதல் இல்லை. ஆகவே சிவாகமங்கள் சதாசிவமூர்த்தியின் 5 திருமுகங்களிலிருந்து தோன்றியமையின் அவற்றுக்கு மாறுபடாமல் ஊகிப்பதே தர்க்கமாம். எனவே யஜுர்வேதத்தை சார்ந்த அமிர்தோட நிமிதம் என்கிறது. ஆதலால் இத்தகைய சிவாகமங்களை தான் ஆகி உயிர்கள் அணுகி அருள் செய்பவன் இறைவன் அருளிருக்கின்றான். இத்தகைய சிவாகமங்களைத்தான் ஆகி உயிர்களை அணுகி அருள் செய்பவன் இறைவன் என்று அருளியிருக்கின்றார். முழு முதற் கடவுள் ஒன்றே ஆதலால் ஏகன் என்றார். என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. முழு முதற் கடவுள் ஒன்றே ஆதலால் ஏகன் என்கின்றார். ஒன்றாகி முடிந்த பொருளே உள்ளவையான அகாண்டகார சச்சித நந்த நித்திய சுத்த பரிபூர்ண பராபர பறைவடிவாகிய நாதன். என்ன ஒரு, அதாவது அந்த வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கும் பொழுது அப்படியே கண்ணீர் வரும் போல இருக்கிறது. அதுக்குத்தான் அங்கே சொல்லியிருப்பார்கள் போல தெரிகிறது. திருவாசகத்திற்கு ஒருகார், ஒரு வாசகத்திற்கு ஒருகார் என்பதை போல முழு முதற் கடவுள் ஒன்றே ஆதலால் ஏகன் என்றார். ஒன்றாகி முடிந்த பொருளவையான அகாண்ட சச்சித நந்த நித்திய சுத்த பரிபூர்ண பராபர பறைவடிவாகிய நாதன் என்றும் பழைய உரை அனுபூதியாக அறிவிக்கிறது நமக்கு. ஆகவே அறிவுடையவனாகவும் அறிவற்றவனாகவும் உலகங்கள் இரண்டிலும் ஆகாயம் போல் நிறைந்து சொரிந்திருக்கும் பதிபொருள் ஒருவனே ஆதலால் ஏகன் என்கிறார் என்பதை நாம் உணர்தல் வேண்டும். அதாவது என்ன சொல்ற பாருங்க, ஏகன் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு விளக்கங்கள் இருக்கிறது. நாம் ஏகன் அநேகன் என்று வாசித்து விட்டு சென்று விடுகிறோமே தவிர அதில் உள்நோக்கி நாம் சென்று பார்த்தோமேயானால் இவ்வளவு அர்த்தங்கள் அந்த வார்த்தைக்குள்ளாக நமக்கு இறைவன் நமக்கு அருளியிருக்கின்றார். அதாவது என்ன சொல்றார் பாருங்க, அறிவுடையவனாகவும் அறிவற்றவனுமாகிய உலகங்கள் இரண்டிலும்
ஆகாயம் போல் நிறைந்து செறிந்திருக்கும் பரிபொருள் ஒருவனே ஆதலின் ஏகன் என்கின்றார் என்க. இதனையே கடகவள்ளி என்றும் அதர்வசிரஸ் என்றும் சந்தியோகம் என்றும் நமக்கு அறிவிக்கின்றன. அநேகன் என்று சொன்னால் எண்ணற்ற அருட்கோலங்கள் உடையவன் என்று பொருள். அநேகன் என்று சொன்னால் எண்ணற்ற அருட்கோலங்கள் உடையவன் என்று பொருள். இக்கோலங்கள் மாயா காரிகம் அல்லாதன, அவை சங்கற்ப மாத்திரேயான அவன் அறிவிற்கண் தோன்றும் அருவுருவாயின. இக்கருத்தை என நாராயண பட நிமிதமும் என கைவேல் யோப பட நிமிதமும் கூறுகின்றன. இதனால் சிவன் ஒருவனே ஐந்தொழில் இன்றி பாதுகாத்தற் பொருட்டு அன்பர்கள் வணங்கி உய்யும் பொருட்டும் தனது ஆற்றலால் பல அருட்கோலம் கொள்கிறான் என்பதும் இதன் நுட்பம். இதனால் இறைவன் விகாரிய கான் என்பதையும் நமக்கு புரிய வைக்கும் விதமாக அமைந்துள்ளது. அதாவது என்ன சொல்றார் பாருங்க, அற்புதமான விளக்கம். அதாவது எண்ணற்ற அருட்கோலங்கள் உடையவன் அப்படின்னு சொன்னா எப்படி எத்தனையோ அருட்கோலங்கள் உடையவன் நம்முடைய இறைவன் என்பதை எல்லாம் நம்ம சுட்டி காட்டி, ஒருவனே ஐந்தொழில் ஆற்றி என்ற ஒருவரே சிவன் ஒருவனே ஐந்தொழில் ஆற்றி பாதுகாத்தற் பொருட்டும் அன்பர்கள் வணங்கி உய்யும் பொருட்டும் தனது ஆற்றலால் பல அருட்கோலம் கொள்கிறான் என்பதும் நமக்கு இதன் மூலமாக விளங்குகிறது. ஒருவனே ராவணாதி பாகவும் உற்றார் போல தருவனின் வருவர்க்கெல்லாம் தன்மையும் திரியன ஆகும் என்னும் சித்தாந்தி விருத்தமும் நமக்கு விளக்கும் விதமாக இந்த வரிகள் எல்லாம் நமக்கு அமைந்துள்ளது. இறைவன் எல்லா பொருளிலும் தங்குபவன். இருத்தல் தங்குதல் அரசன் தனது ஆணை வழி உலகை நடத்தல் போல சகல பிரளய கலர் விஞ்ஞான கலர் என மூவராயிருக்கும் வர்க்கங்களையும் பொதித்த நிலையிலிருந்து தோன்றி முத்தார பல சக்திகளை ஆட்டித்து நின்றும் ஆணை வாயிலாக திருவடி சேர செய்தலன் என்றார் இறைவன். ஏகனாக இருந்த நிலையில் அவன் அருளையும் அநேகனாகியும் இறைவனாகியும் இருந்த நிலையில் திருவருள் வடிவான சீதாபாதங்கள் உணர்த்தும் என்பதை நாம் காண முடிகிறது. ஏகனுமாகி யாகோனும் மனானவன் நாதனுமெனும் தீர்த்துறந்த நம்மையே ஆண்டதொரு நீற்று பரப்ப என்று திருவந்தி ஊராரும் நமக்கு பாடல் மூலமாக அறிவிக்கின்றார்கள். திருவடி வாழ்ந்ததாக அமைந்த முதல் 6 அடிகளிலும் இறைவன் உலகிற்கு நிமிர்ந்த காரணத்தாலையும் உயிரையும் உடம்பையும் கலந்து நின்று இயக்குதலையும் அன்பராக தாமரை அருளியிருக்கும் அவன் புறத்தேயும் உருவாக வந்து காட்சி வழங்கதையும் நேர்காட்சியில் கண்ட சிவனை நூற்காட்சியிலும் கண்டு தெளிதலையும் சிவ பரம்பொருள் ஒன்றாயும் பலவாயும் பரிவாக நிலைக்கு ஏற்ப அருள்தலையும் அடிகள் விளக்கியறுதலை நாம் இங்கே காண முடிகிறது. திருவடி வாழ்ந்ததாக அமைந்த இந்த முதல் 6 அடிகளிலும் இறைவன் உலகிற்கு நிமிர்ந்த காரணத்தாலையும் உயிரையும் உடம்பையும் கலந்து நின்று இயக்கதலையும் அன்பராக தாமரை அருளியிருக்கும் அவன் புறத்தேயும் உருவாக வந்து காட்சி வழங்குதலையும் நேர்காட்சியில் கண்ட சிவனை நூற்காட்சியிலும் கண்டு தெளிதலையும் சிவபெருமான் ஒன்றாயும் பலவாயும் பரிபாக நிலைக்கு அருளையும் அடிகள் நமக்கு இங்கே விளக்கி அருளியிருக்கின்றார். ஆகவே இந்த அளவிலே நாம் சிவபுராணத்தில் முதல் 6 வரிகளையும் சிந்தித்திருக்கின்றோம். மீண்டும் நாம் அடுத்த பகுதிகளை அடுத்த வருகின்ற வாரங்களில் சிந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள், அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். அதுவரை உங்களுக்கு ஏதேனும் அடியேன் வாசித்தல் தவறிருப்பின் பொறுத்தருகு என்று சொல்லி, பொன்னும் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தரவி பணிப்பானை இன்ன தமையன் என்று அறிவென்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைக்கும் வயல் பலனளித்து அணி ஆரூரானை மறைக்கழுமோ வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ நான்முறை அறங்கள் ஓங்குக நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநிதி ஓங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி,
கண்ணாரமுதை கடலே போற்றி, சீரார் பெருந்துரினம் தேவனடி போற்றி, ஆராதி இன்பம் அருளும் மலை போற்றி, ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பரந்துரை மேவிய பரனே போற்றி, சீரா பள்ளி மேவி சிவனே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி, தென்பில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றென காரமுதானாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, கணவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, போற்றிவோம் நம சிவாய, போற்றிவோம் நம சிவாய, போற்றிவோம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.